எல்லோருக்கும் வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க. நம்ம ஷாப்பில் புதுவரவாக ரொம்ப அழகான இந்திய கைவினை கலைஞர்களால் பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய ஒரு கொண்டப்பள்ளி டாய்ஸ்ன்னு சொல்கிற இந்த மரபொம்மைகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மரபொம்மைகள் கொலுக்கு மட்டும் இல்லைங்க, நார்மலாக நம்ம வீட்டில் ஷோ பீஸாக கூட நிறைய பொம்மைகளை நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இது எல்லாமே ஆர்கானிக் கலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கலர்ஸில் மரத்தால் செய்யப்படுற அழகான பொம்மைகள். இந்தியாவோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பொம்மைகளில் இந்த பொம்மைகளுமே ஒன்று. அதில் எஸ்பெஷலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகர சங்கராந்திக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய பூம் பூம் மாட்டுக்காரன் மாதிரி செய்திருப்பாங்க. அழகாக ஒரு 8 inches உயரத்தில் செய்யப்பட்ட பொம்மை இது. ரேட் வந்து 1650 rupees வரும். அதே மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குங்க. கதை சொல்லிட்டு வாசிச்சுட்டு வரக்கூடிய அழகான இந்த செட்டோட ரேட்டுமே 1650 rupees வரும். இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த செட்டோட ரேட்டு 3 கேரக்டர்ஸ் ஒரே மனையில் இருப்பாங்க. அவங்களோட ரேட்டும் 1650 rupees. நார்மலாக நம்ம டிஸ்பிளேயில் வைக்கிற மாதிரி அழகான ஒரு யானை அம்பாதிரி இருக்குங்க. 2 சைஸஸில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 850 rupees சைஸ் வந்து ஒரு 7 inches ஹைட்டில் இருக்கும். அடுத்ததாக பார்க்குற இந்த டக்கு வந்து ஒரு 8 inches உயரத்தில் இருக்கும். ரேட்டு 1100 rupees வரும். 2 டக்கும் சேர்த்த மாதிரி இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதுமே நம்ம பூம் பூம் மாட்டுக்காரன் தான். ரொம்ப அழகாக மாடுகளோடு சேர்ந்து அவங்க வாசிச்சுட்டு வரக்கூடிய இந்த சீக்வன்ஸை அழகான கொலு பொம்மையாக செய்திருக்காங்க. இந்த மரபொம்மையோட ரேட்டு 1550 rupees வருங்க. பூம் பூம் மாடு அதோடு சேர்ந்து இந்த 4 கேரக்டர்ஸோட ரொம்பவே அழகான ஒரு பொம்மையாக இந்த பொம்மை இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 feet உயரத்தில் அழகான ஒரு யானை அம்பாரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அழகான கைவண்ணத்தோட நல்ல மல்டி கலர் செய்யப்பட்டு இந்த பொம்மைகள் செய்யப்பட்டிருக்கு. யானை பாகனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய அழகான யானைகள். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்க. ஒரு அம்மா அப்பா தொட்டிலில் தன்னுடைய குழந்தையை போட்டுட்டு நின்றுட்டுருக்க மாதிரியான பெயர் சூட்டு விழாவினுடைய ஒரு சீக்வன்ஸை ரொம்பவே அழகாக ஒரு பொம்மையாக செய்திருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகான ஒரு குட்டி குட்டி பீகாக் மாதிரி இருக்குது. அதுலேயே பேரட் மாதிரி டைப்புமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரைட் அண்ட் க்ரூம் இருக்க மாதிரியான அழகான மரபொம்மைகள். ரொம்பவே அழகான இந்த மரப்பாச்சி பொம்மைகளுடைய தோற்றத்திலேயே அழகாக ஒரு பேர்டாலாக செய்திருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே மல்டி கலரில் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுமே ஸ்க்ரீனில் வந்து ரேட்ஸோடவே காமிக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிக்சரோடு சேர்த்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா இந்த பொம்மைகளுக்கான தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி தன்னுடைய பேரோடு சேர்ந்துருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் 1200 rupees 1550 rupees அந்த ரேஞ்ச் பட்ஜெட்லேயே நமக்கு கிடைக்கும் இந்த மரபொம்மைகள். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பீகாக் அண்ட் பேரட் கூட அழகாக வுட்டில் மல்டி கலரில் ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மேலே வந்து அழகான ஒர்க் பண்ணி அதில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மரபொம்மைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரோட ரேட்டு வந்து 350 rupees வரும். இப்போ நீங்கள் இந்த அம்பரலாவோட பார்க்குற இந்த கேரளத்து பைங்கலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகாக ஒரு கேரளா லேடி இருக்காங்க. கொடை பிடிச்சிட்டு அழகாக நின்றுட்டுருக்காங்க. மல்டி கலரோடு இருக்காங்க. அதே கேரளா லேடி அழகாக தன்னுடைய கையில் ஃப்ளவர் வச்சுட்டு தாமரை கமலத்தை கையில் பிடிச்சிட்டு அழகாக அவங்களுக்கே உரிதான அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸிங்ஸில் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷலும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்பவே யூனிக்காக கொண்டப்பள்ளி டாய்ஸ்னால் நமக்கு மைண்டில் வரக்கூடியது தசாவதாரமும் இந்த பொங்கல் பானையும் தான். அழகான பொங்கல் பானை கரும்போடு சேர்ந்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்த்துருக்க இந்த எல்லா லேடிஸ் மாதிரி இருக்கவங்க எல்லாமே ஆக்குபேஷன் செட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க ஒவ்வொரு சீக்வன்ஸை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு மதர் அண்ட் பேபி ஸ்டாச்சு இருக்குது. தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி, அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல மசாலா அரைக்கிற மாதிரி, பானை செய்கிற மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக காய்கறிகள் விற்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கான் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கானெல்லாம் கூட வுட்டிலேயே செய்திருக்காங்க. ஈவன் அவங்களுடைய கொண்டை பகுதியை பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள், அது கூடவே அழகாக வுட்டிலேயே செய்யப்பட்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் மல்டி கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாங்க.
பண்ணுறாரு. அடுத்ததாக பார்க்குறவங்கன்னா அம்மியில் வந்து நமக்கு ஆட்டு உரல் சொல்லுவாங்க, அந்த உரலில் மாவு அரைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அரவை எந்திரங்கள்லாம் ஆரோக்கியத்தை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய எந்திரங்களாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது. அதை அழகாக கொலுபொம்மையாக ரொம்ப நேர்த்தியாக வுட்டில் செய்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்திரங்களை அடுக்கி அதை சேல் பண்ணக்கூடிய ஒரு லேடி இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறவங்க ரொம்பவே அருமையாக உரலில் வந்து மசாலா ஐட்டம்ஸை அரைக்கிற மாதிரி இருக்குது. இந்த உரல் அமைப்புலேயே 2 உரல் அமைப்புகள் இருக்கும். ஸோ அதுவுமே இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வடை சுட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டி. அழகாக அவங்களையுமே இவங்க நேர்த்தியாக செய்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாம்பூலம் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 லேடிஸ் தங்களுடைய கையில் தாம்பூலத்தை வச்சுட்டு இருக்காங்க. கீழே பேஸு ஹைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வுட்டில் தான் செய்திருக்காங்க. ஒரு 9 இன்ச்சஸ் வித்தில், ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சஸ் இருக்கும். 9x9 அழகாக கேரக்டர்ஸாக செய்திருக்காங்க. இந்த ஃபுல் செட்டோட ரேட்டு 2200 வரும். ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டப்பள்ளி டாய்ஸ்னாவே பிரசித்தி பெற்ற தசாவதாரம் செட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சஸ் உயரத்தில் இருக்கக்கூடிய அழகான தசாவதாரம் செட்டு. இந்த செட்டு ஃபுல் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6800 rupees வரும். 10 பொம்மைகளுமே இருக்கும். இதுலேயே அழகாக ஒரு சின்ன சைஸு பொம்மைகளுமே இருக்குது. ஒரு 6 இன்ச்சஸில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4800 rupees வரும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை உங்களோட வீட்டு ஹோம் டெக்கர் ஐட்டமாக பயன்படுத்தணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் வேணும், கிராஃப்டடாக உங்கள் வீடை நல்ல அழகாக டெக்கர் பண்ணணும்னு நினச்சா நம்மளோட அலங்கார் ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி கைவினையாளர்களால் செய்யப்பட்ட நிறைய கலெக்ஷன்ஸை நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேணும்னு விருப்பப்படுறவங்க டைரெக்டாகவும் வரலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஆர்டரும் கொடுக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்